இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் வெளிச்சம் உண்டாக கடவுள். கர்த்தர் புதுசா செஞ்சா அது நன்மையா இருக்கும். அவர் கூட்ட கலைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா பறக்க வைக்க போறாருன்னு அர்த்தம். உங்களை புதிய அனுபவத்துக்கு அவர் டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாருன்னு அர்த்தம். இதுவரை நீ உலக பிரகாரமா இருந்த, உலக பிரகாரமா சிந்தித்த, உலக பிரகாரமா உன்னுடைய சிந்தனை இருந்தது. ஆனா இப்போ நீ கிறிஸ்துவுக்குள் வருகிறாய். என்னுடைய வசதிகளை வாய்ப்புகளை வைத்து என்னுடைய அற்புதங்களை எடை போடுவதல்ல, கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். புது சிருஷ்டினா சந்தேகப்படாம கர்த்தரை பிடித்து கொண்டு அவரை விசுவாசிக்கிறது தான் புது சிருஷ்டி. நீங்க என்னைக்கு அவர்கிட்ட உங்க விருப்பப்படி வணங்க சொல்லிடுறீங்களோ, அன்னைக்கு கர்த்தர் உங்களை புது காரியத்தை உங்களுக்குள்ள வைக்கார். உங்கள் ஈசாக்கை கர்த்தர் தருவார், ஆனால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியணும். "40 days of faith", உபவாசத்தில் 40 நாட்கள் நம்முடைய விசுவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளவும், நாம் தேவனை தேடுகிற விதத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளவும் ஆண்டவர் இந்த 40 நாட்களை நியமிக்கப்படி சொன்னார். அநேக வேளைகளிலே நம்முடைய விசுவாசம் பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசுக்கு என்னன்னா நம்ம ஆண்டவரை சந்தேகப்படணும், ஆண்டவர் வார்த்தையை சந்தேகப்படணும், ஆண்டவர் அழைப்பை சந்தேகப்படணும். அதுக்கு எல்லா காரியங்களையும் பிசாசு செய்வான். அவரை நம்ப விட மாட்டான், அவர் சபையை நம்ப விட மாட்டான், நமக்கு கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ப விட மாட்டான். எப்படியாவது நம்ம தேவ தரிசனத்திலிருந்து விலகணும்னு நம்ம எப்படியாவது டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு 1008 கதைகளை காரணங்களை பிசாசு சொல்லுவான். நான் சொல்றத கவனமா கேளுங்க. பலருக்கும் ஒரு காரியம் புரிவதில்லை. அந்த புதிய காரியம்ன்றது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய ஆரம்பிக்கும் போது அதனுடைய சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கும், அது எங்கிருந்து ஆரம்பிக்கும். அது முதலாவதாக நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நாம் தேவனுடைய புத்திரர்கள். நீங்க யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய புத்திரர். நமக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த உறவை முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உறவிலே உறுதிப்பட வேண்டும். இந்த உறவு இருந்துச்சுன்னா நமக்குள்ள ஐக்கியம் இருக்கும். அந்த உறவு தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அடித்தளம். Relationship is more important than the rituals. Write it down. Relationship is more important than rituals. சடங்காச்சாரங்களை விட தேவன் அவரோடு இருக்கிற உறவை தான் அதிகமாய் தேவன் எதிர்பார்ப்பார். அப்போ ஆண்டவருடைய சித்தம் என்ன? எப்போதுமே ஆண்டவர் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி, எப்போதுமே ஆண்டவர் ரினியூ பண்ணி, அவர் ரிப்ளெனிஷ் பண்ணுகிறவர். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதை சிருஷ்டித்த போது 2ஆம் வசனம் ஆதியாகமம் 1:2 சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் குழப்பமாய் இருக்கிறது, ஆழத்திலே இருள் இருந்தது. நம்முடைய லைஃப்ல சில நேரத்தில் நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில அந்தகாரங்கள் வந்து விடுகிறது. எப்படி நம்ம எவ்வளவுதான் வீட்டை கூட்டி நம்ம பெருக்கினாலும் அழுக்கு வர்றது போல சில தடைகள், சில தடுமாற்றங்கள் நிறைய பேர் ஊழியத்திலையும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் மனிதர்களை பார்த்து இடறுகிறதை நான் உணர்கிறேன். இன்னைக்கு அநேக சபைகள் புதுப்பித்தலுக்குள்ள வராமல் இருப்பதற்கு காரணம் மனிதனுடைய சுபாவத்திலே மாற்றங்கள் இல்லை, ஒரு மறுரூபம் இல்லை, ஒரு புதிதாக்கப்பட்ட இருதயம் அது இருந்துச்சுன்னா தேவனுடைய சித்தத்தையும் சத்தத்தையும் அவருடைய இருதய துடிப்பையும் உணர்கிறவர்களாயிருப்போம். அநேகருக்கு மாற்றம் பிடிப்பதில்லை.
எனக்கு என்ன பிடிக்குமோ அதன்படி என் வாழ்க்கை நடக்கணும். ஆகவே தேவன் அவருடைய வாழ்விலே இடைப்பட முடிவதில்லை. நான் ஒன்று சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், நான் அநேக காரியங்களை முயற்சி செய்வேன், ஆனால் தேவ சித்தம் எதுவோ அது மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கும். அதனாலதான் ஒவ்வொரு முறையும் என் வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொள்ள என்னை உடைக்கப்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்புறம் ஏன் ஒழுங்கின்மையா இருக்கிறது? இதற்கு நடுவில் தான் தூதர்கள் விழுகிறார்கள். 3/1 தேவ தூதர்கள் தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் பாவம் செய்கிறார்கள். அவர்கள் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டு லூசிஃபரோட விழுந்து பூமியை ஒழுங்கின்மையாக்குகிறார்கள். அப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் சிருஷ்டிப்பின் வரலாறு என்று நீங்கள் வாசித்தாலும் அது மறுசீரமைப்பினுடைய வரலாறு. ஆகவேதான் அவர் வார்த்தையினால் அதை மறுசீரமைப்பு செய்யும்படி வெளிச்சம் உண்டாக கடவது. இன்னைக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் வெளிச்சம் உண்டாக கடவது. ஒரு புதுப்பித்தல் ஆரம்பிக்க வேண்டும் என்றால் இருள் நீங்க வேண்டும், வெளிச்சம் வரணும். உங்க மனதுக்குள்ள இருக்கிற இருள்கள் நீங்க வேண்டும், சந்தேகங்கள் விலக வேண்டும். தேவனுடைய வழிநடத்துதலை குறித்ததான சந்தேகங்களை பிசாசு கொண்டு வருவா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய அவங்களுடைய பிரயாணத்திலே கானானை அநேகர் சேர முடியாமல் போனதுக்கு காரணமே சந்தேகம்தான். நாங்க இந்த பயணத்தை தொடங்கினது கரெக்டா இல்லையா? மனிதர்களை பார்க்கிறாங்க, மோசேவால எங்களை காப்பாற்ற முடியும், மோசேயால முடியாது, அழைத்த தேவனால் முடியும். போதகர்களாகிய நாங்கள் உங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்க முடியும், உங்கள் தேவைக்கான பணத்தையோ அல்லது உங்களுக்கு வேலையோ கொடுக்க முடியாது. ஆனா வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னவாகிய ஜீவா, அப்போ அவரை நீங்க உட்கொள்ளுகிற இந்த வார்த்தையை உட்கொள்றபடியினாலே இந்த பலன் உங்களுக்கு போதும், நீங்கள் கானானுக்குள் பிரவேசிப்பீங்க. ஆண்டவருடைய மைண்ட் செட்டை நீங்க முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்பொழுதுமே பழைய காரியங்களில் நிலைக்கிறவர் அல்ல. He consistently he keeps renewing things in our life. ஒன்று கெட்டு போச்சுன்னா அவர் மறுபடி வணைகிறவர். எரேமியாவின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்திலே குயவன் ஒரு பாத்திரத்தை அவர் வணைந்து கொண்டிருக்கிறார். அவர் வணைந்து கொண்டிருக்கும் போது அவருடைய கையிலே அந்த பாத்திரம், அந்த மண்பாண்டமானது அது கெட்டு போய் விடுகிறது. அந்த கெட்டு போன அதை ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாருங்களேன். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வணைந்து கொண்டிருந்தான். சரி, குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அவன் கையிலே கெட்டு போச்சான். அது வெளியே கெட்டு போகல, கையிலே கெட்டு போச்சு. யாரும் கெட்டு போகணும்னு விரும்பி வாழ்க்கையில வாழ்றது இல்லைங்க. யாரும் தவறு செய்யணும்னு சொல்லி யாருமே வாழ்க்கையில முயற்சி செய்வதில்லை. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் தெரியாம தான் தவறு செய்யறாங்க. ஆண்டவருடைய மைண்ட் செட்டை பாருங்களேன். ஒரு இருள் அதை வெளிச்சமாக்கணும்னு பார்க்கிறாரு. ஒன்று கெட்டு போச்சு, அதை சரி செய்யணும்னு பார்க்கிறாரு. அவர் கையில தான் அது கெட்டு போச்சு. அப்ப என்னாச்சுங்களா? அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி, அதை மறுபடி அவர் புதுப்பித்து வேற விதமா செய்வதும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி. யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் புதுசா செஞ்சா அது நன்மையா இருக்கும்? சங்கீதம் 85:12 நான் எப்போதுமே நம்புவேன். சங்கீதம் 85:12 சொல்லுகிறது, கர்த்தர் நன்மையானதை தருவார், தேசம் தன் பலனை கொடுக்கும். The Lord shall give that which is good. அவர் புதுப்பிக்கிறார்னா, அவர் கூட்ட கலைக்கிறார்னா
ஏன் ஆண்டவரே என் பிசினஸ் இப்படி ஆயிருச்சு, நான் கஷ்டப்பட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சனே, ஆனா ஏன் ஆண்டவரே இப்படி ஆயிருச்சு? ஆண்டவர் புதுசா மாற்ற போறாருங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமப்பது போல கர்த்தரே உங்களை சுமக்கிறவர். அவர் கூட்ட கலைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா பறக்க வைக்க போறாருன்னு அர்த்தம். உங்களை புதிய அனுபவத்துக்கு அவர் டிரான்ஸ்போர்ட் பண்ண போறாருன்னு அர்த்தம். அந்த புது சிருஷ்டின்ற மனப்பான்மை நமக்குள்ள அடிக்கடி நம்மளை ரினியூ பண்ணி எவ்ரி இயர், எவ்ரி மந்த், எவ்ரி டே நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதுப்பித்தலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to get a renewal. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் ஒழிஞ்சு போச்சு, எல்லாம் புதுசா மாறிடுச்சு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புதிய வாழ்க்கை வேணும்? கையை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு இன்னைக்கு புதுப்பித்தல் வேணும்? கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்ப்போம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு தரேன். ஆண்டவரே என்னை புதுப்பிங்க ஆண்டவரே. யுவர் ஐடென்டிட்டி வாஸ் இன் த வேர்ல்ட். உங்கள் அடையாளத்தை வேறு எங்கேயோ வச்சிருந்தீங்க. கர்த்தர் இந்த மாதம் இந்த உபவாச ஜெபத்தில் உங்கள் அடையாளத்தையே மாத்துறார். அவர் சொல்றார், நான் என்ன பண்ண போறேன்னா, நீ எனக்குள்ள இரு, நான் உன்னை புது சிருஷ்டியா மாத்துறேன். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா பழைய ஐடென்டிட்டி கார்டை யூஸ் பண்ண முடியாது. அந்த ஆஃபீஸில் என்டர் பண்ணணும்னா ஐடென்டிட்டி கார்டை மாற்றி ஆகணும். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார், இதுவரை நீ உலக பிரகாரமாக இருந்த, உலக பிரகாரமாக சிந்தித்த, உலக பிரகாரமாக உன்னுடைய சிந்தனை இருந்தது. ஆனால் இப்போ நீ கிறிஸ்துவுக்குள் வருகிறாய். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்குள், அவர் எனக்குள், நான் அவருக்குள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். Today the challenge is to be in Christ. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் எப்படி அழைக்கிறார்னா ஒரு புது மனுஷனா அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, நான் உங்களை புது சிருஷ்டியா மாத்து. பழையவைகள் ஒழிந்து போக வேண்டும். சில பேருடைய வாழ்க்கையில சிகரெட் பிடிக்கிறத விட முடியல. அசுத்தமான கண்களில் இருந்து விடுதலை இல்லை. பழைய பாவ பழக்கத்திலேயே சிக்கி தவிக்கிறாங்க. புதுசா காரியங்களை கர்த்தர் ஆரம்பிக்க முடியல. பழைய சுபாவத்தையே தரித்துக்கிட்டு இருக்கிறாங்க. கவனிங்க, இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபத்தை எப்படி கொடுக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு ஒரு புது பிறப்பு என்று சொன்னால் அவன் பழைய மனிதன் சாக வேண்டும். அந்த பழைய மனிதன் செத்தால் ஒழிய புது சிருஷ்டியாய் மாற முடியாது. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்க வேண்டும். இந்த 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். எப்படி இருக்க நாங்க இனிமேல் மாம்சத்தின்படி இயேசு கிறிஸ்துவை அறிய போவதில்லை. மாம்சத்தின்படி அறிகிற இயேசு யார் தெரியுமா? உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் வல்லமையா அற்புதங்களை செய்வார். இது மாம்சத்தின்படி அறிதல். ஆனா புது சிருஷ்டியின் காரியம் என்னன்னா, நான் உணர்கிறேன் அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர்,
அவர் என்னை புதிய மனிதனாய் மாற்றி இருக்கிறார். மாம்சத்தின்படி அல்ல, நான் ஆவிக்குரிய சந்ததியாய் மாறிவிட்டேன். ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு நம்ம தான் ஏற்கனவே இருக்கிறோமே. நம்ம மாம்சத்துல புத்திரரா இருக்கிறோம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு உலகமே காத்துக்கிட்டு இருக்குதான். நீங்களும் நானும் நம்முடைய ஃபுல் பொட்டென்ஷியலை நம்ம இன்னும் அடையல, இன்னும் சாதிக்கல. நம்முடைய பிரெயின் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி. இதற்குள்ள கர்த்தர் எவ்வளவோ காரியங்களை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த ஃபுல் பொட்டென்ஷியலை நம்ம இன்னும் வரல. ஏன்னா நம்ம இன்னும் மாம்சத்தின்படி நம்ம பிழைத்திருக்கிறோம், இன்னும் ஆவியின்படி பிழைக்கல. கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் மாறவில்லை. புது சிருஷ்டி தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். Your identity has to change. எல்லாரும் சொல்லுங்க, I am a new creation. நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் மைண்ட் செட்டுக்கு மாற்றணும்னு எவ்வளவோ ட்ரை பண்றார். ஆனா அவங்க எப்போதுமே அந்த எகிப்து ஸ்லேவ் மென்டாலிட்டியிலேயே இருக்கிறாங்க. சுயாதீனா, இண்டிபெண்டா, ஃபெய்த்தில் கர்த்தரை நம்பி இருக்கிற புது சிருஷ்டியா அவங்க மாறவே இல்லை. அவங்க கண்ணில் பார்க்கறது தான் அவங்களுக்கு முக்கியம். கண்ணில் பார்த்தா தான் நம்புவாங்க. ஆனால் புது சிருஷ்டியின் காரியம் அப்படி அல்ல. என்னுடைய வசதிகளை, வாய்ப்புகளை வைத்து என்னுடைய அற்புதங்களை எடை போடுவதல்ல. கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு எனக்கு இல்லாவிட்டாலும் கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் தருவார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த பாதையை நடத்துகிறார். இந்த பாதை எங்க போகுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். அதனால் நான் பாக்கியவா. கர்த்தர் என்னை நேர் வழியாய் நடத்தி கொண்டு போவார். புது சிருஷ்டினா சந்தேகப்படாம கர்த்தரை பிடித்து கொண்டு அவரை விசுவாசிக்கிறது தான் புது சிருஷ்டி. ஆகவேதான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரத்தில் அவர் 18ஆம் வசனத்தில் இப்படியாக சொன்னார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, பழசைய நினைக்கிற. பூர்வமானவைகளையே இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்காக எழும்ப முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பழசையே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிசாசு ஒரு கள்ளங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, நம்முடைய லைஃப்ல சில காரியங்களை கொண்டு வந்து, அது பாவமா இருக்கலாம், காயமா இருக்கலாம், மீறுதலா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்க லைஃப்ல நடந்திருக்கும். அதை அவன் திருப்பி திருப்பி ரீவைண்ட் பண்ணி ரீப்ளே பண்ணி உங்களை அந்த வட்டத்துக்குள்ளேயே நீங்க எப்பெல்லாம் எழுமணும்னு நினைக்கிறீங்களோ உங்களை பார்த்து சொல்லுவான், நீ அதுல தானே இருந்த, நீ இப்படி தானே வாழ்க்கை நடத்தின, இதுதான் உன் ஐடென்டிட்டி, இதுலயே இரு, உன்னால இதுல விடுதலை பெற முடியாது, நீ விழுந்துட்ட, உன்னால எந்திரிக்க முடியாது, நீ பாவி அப்படின்னு உங்களை அந்த சர்க்கிள்லயே வச்சுக்கிட்டு இருப்பான். நீ எழும்ப முடியாது, நீ சபையில மேடையில நிற்க கூடாது, நீ கர்த்தருக்காக எழும்ப கூடாது. He wants you to be with a slave mentality. So he will always keep reminding you about your past and tie you to your past. ஆனா ஆண்டவருக்கு என்ன விருப்பம் தெரியுமா? இப்படிப்பட்ட உபவாசம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை அவர் புதுப்பிக்கிறவராயிருப்பார். நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த உபவாசத்தில் உண்மையா நீங்க ஃபாஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்க உடம்பு சாப்பாடை கேட்கும் போது நீங்க நான் தரமாட்டேன்னு சொல்லும்போது அது கேட்கும், ஏன் தரமாட்டேன்னு. உடனே அந்த சரீரத்துக்கிட்ட நீங்க சொல்லணும், நான் புதுசா மாறணும், எனக்கு பழைய இச்சைகள் வேண்டாம், எனக்கு பழைய வாழ்க்கை வேண்டாம், அது மாதிரி நான் ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் உனக்கு சோறு போட மாட்டேன். எப்போதுமே ஆண்டவருக்கு முன்பாக ஒரு புதுப்பித்தலை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும், புதுப்பித்தலுக்குள்ள வர வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஏன்? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும்,
நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். God says, get out of your comfort zone. I am going to show you a new way. யாராவது ஒரு ஆமென் சொல்லு. அது எப்படிப்பட்ட ஒரு வழி? கண் காணவில்லை, செவி கேட்கவில்லை. 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர்ட்ட அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணத கண் காணவும் இல்லை. ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண் இது வரைக்கும் பார்க்கல. அப்படின்னா அது என்ன காரியம்? அது என்ன காரியம்? அதான் சத்தமா சொல்லுங்க. கண் இது வரைக்கும் பார்க்கலன்னா அது என்ன காரியம்? அது புதுசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கண்ணு பார்க்கல. அப்புறம் வாசிங்க. காதுகள் கேட்கவும் இல்லையா? ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, காது கேட்கல, இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அவர் கூவுன்னு கூவுறாரு. இதோமா இங்க ஒரு வழி இருக்குது, இங்க ஒரு வழி இருக்குது. இந்த ஃபாதருடைய பாட்டு ஒண்ணுங்க, அப்படியே மைனர் காட்டிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரோம். ரைட்டா? ஆனா நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், நிறைய பேர் பாடுறது, எனக்கு பிரியமானதை செய்ய என்ன விட்டுருங்க இயேசுவே. எனக்கு பிரியமானதை நான் செய்யணும், எனக்கு பிரியமானபடிதான் என் வாழ்க்கை நடக்கணும். நான் ஆண்டவரோட இந்த 20 வருடங்கள் அந்த சபையை நடத்துனதுல நான் கண்டுபிடிச்ச ஒரு காரியம், என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், உந்தன் சித்தம் நடக்கணும். சில வேளைகள்ல கர்த்தர் என்ன சில இடத்துல லாக் பண்ணி வைப்பார். சில வேளைகள்ல சில அவமானப்படுற சூழ்நிலை நிற்க வைப்பார். சில வேளைகளில் கர்த்தர் முன்னேறாத இங்கே நில்லுன்னு சொல்லுவார். சில வேளைகளில் கர்த்தர் சொல்லுவார், நீ இப்போ தாண்டி போகணும். அந்த ரினியூவலுக்குள்ள உங்க மனசு ஏத்துக்கிற பக்குவம் இருந்துச்சுன்னா தான் உங்களால தேவன் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்ற முடியும். If you are not able to renew yourself, write it down. I am going to become a new creation. இருதயத்தில், மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லையா? He is always a God who wants to restructure things. அவர் மறுசீரமைப்பை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். Every time God wants to do something, he will make a new covenant, புது உடன்படிக்கை, புதிய திராட்சரசம், new wine. புதிய துருத்திகள், நியூ வைன் ஸ்கின்ஸ், புதிய வானம், புதிய பூமி, நியூ ஹெவன், நியூ எர்த். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவார், நீங்கள் இப்படி சொல்லியிருக்க கேட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நியூ டீச்சிங், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இட்ஸ் a நியூ டீச்சிங். புதிய நாமம், நியூ நேம். அவராம தேவன் அப்ரஹாம் அப்படின்னு பெயரை மாத்தினார். புதிய பெயரை ஆண்டவர் கொடுத்தார். ஏன் பெயர் மாத்தினா? புது சிருஷ்டிப்பா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இருன்னு சொன்னார். அப்படின்னா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்னு அர்த்தம். மாற்றத்தை அங்கே பேசுகிறார். பெயரை மாற்றி இனிமேல் இப்படி நடந்து கொள்ளு சொல்லிட்டார். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லு. யாருக்கெல்லாம் உங்க அடையாளத்துல ஒரு மாற்றம் வேணும்? அதுதான் புது சிருஷ்டியின் காரியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் அடையாளமே மாறுகிறது. மெட்டனோயா எழுதிக் கொள்ளுங்க. மெட்டனோயானா மாற்றம். அந்த மெட்டனோயால இருந்தா மெட்டமார்பசிஸ் வருகிறது.
மாற்றத்திற்கும் மெட்டமார்பசிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மெட்டமார்பசிஸ்னா கம்ப்ளீட்டா மாறுறது, அடையாளமே தெரியாம மாறுவது. பழைய அடையாளங்களே இல்லாமல் கம்ப்ளீட்டா புதுசா மாறுறதுக்கு பேர் தான் மெட்டமார்பசிஸ். மார்ஃப்னா அப்படியே மறுரூபம், வேற வேற ஒரு காரியமா மார்ஃப் பண்றாங்கல்ல ஒரு போட்டோவை. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஸ்கூல்ல எத்தனை பேர் ஜுவாலஜி பயாலஜி கிளாஸ்ல பட்டாம்பூச்சியுடைய மாற்றத்தை குறித்து பார்த்துருக்கிறீங்களா? பட்டாம்பூச்சி எப்படி வரும்னு உங்களுக்கு கொஞ்சம் அதை காமிக்கிறேன். The 4 stages of the butterfly பற்றி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதனுடைய பிக்சர்ஸை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காண்பிக்கிறேன், அப்புறம் அந்த வீடியோவை காமிக்கிறேன். பாருங்க, ஒரு புழுவா இலைகளின் மேல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு புழு. இந்த புழுவுடைய வேலையே தவழ்ந்து போகிறது. இதுக்கு வேலையே இலையை சாப்பிட வேண்டியது. இதனுடைய வாழ்க்கையில வேற எந்த மாற்றமும் கிடையாது. இது இலையை சாப்பிட்டுக்கிட்டு மரத்திலேயே இருக்கும். உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சபையில அவருடைய வார்த்தையை உட்கொள்ள சொல்லுகிறார். வார்த்தை உள்ளே போனாதான் நாளைக்கு வாழ்க்கை மறங்கி. பாருங்க, வார்த்தை உள்ள போன பிறகு அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு கூட்டை அது கட்ட ஆரம்பிக்குது. தனக்குள்ள எடுத்துக்கொண்ட வார்த்தையை பயன்படுத்தி ஒரு உருமாற்றத்துக்கு ஆயத்தமாகிறது. அதற்குள்ள இருந்து சில திரவங்களை ரிலீஸ் பண்ணி தன்னை சுற்றி ஒரு கூட்டை கட்டுகிறது. புழுவாய் இருந்தது கூட்டு புழுவாய் மாறும்படிக்கு தனக்கு உள்ளே என்ன சென்றதோ அதை வைத்தே தன்னை சுற்றி ஒரு கேடகத்தை, தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை, ஒரு மாற்றத்தை பாருங்க, அது கூட்டு புழுவாக மாறுகிறது. கூட்டுப்புழுவாய் மாறும்போது இது அசைய முடியாது, சாப்பிட முடியாது. ஏற்கனவே பெற்றுக்கொண்ட வார்த்தையை உள்ள அடக்கி வச்சிருக்கோம். யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பச்சையா இருந்த இந்த புழுவானது அந்த கூட்டுக்குள்ள போன பிறகு இந்த தவழ்ந்து போன புழு இல்ல, இது என்ன செய்யும்னா, தன்னுடைய உடம்புல இருக்கிற அதனுடைய காலு, அதனுடைய சரீரத்தின் அவயவங்கள் எல்லாவற்றையும் உடைக்க ஒப்பு கொடுக்கும். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, இந்த கூட்டுப்புழு மாதிரி இந்த 40 நாளையும் நம்ம என்ன செய்யறாருன்னா, ஒரு கூட்டுக்குள்ள அவருடைய செட்டைகளுக்குள்ள அவருடைய பராமரிப்புக்குள்ள உள்ள கொண்டு வந்து நம்மை உருமாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இது விளங்குது? நான் ரொம்ப சிம்பிளா யாருக்கும் புரியுற மாதிரி இந்த செய்தியை கொடுத்துட்டு இருக்கிறேன். I want you to understand what is the new identity. புழுவா ஒரு 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 தாவரத்தின் மேல ஒரு செடியில படர்ந்து நடந்துகிட்டு இருந்த இந்த புழு ஒரு காலகட்டத்தில் அது முடிவு பண்ணுகிறது, இதற்கு மேல் நான் புழுவா இருக்கக்கூடாது. எனக்குள்ள தேவன் விதைத்த தரிசனத்தை நான் அடைய வேண்டுமானால் நான் ஒரு இடத்துல நிலையா நிக்கணும், கத்துக்கணும், வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அந்த கூட்டுப்புழுவா ஆண்டவர் என்ன செய்வார்னா, அதை மாற்றி அதை ஃபர்ஸ்ட் பச்சையா இருக்குங்க. அது முதல்ல அது அதனுடைய கலர் அது என்ன நிறத்தில் இருந்துச்சோ அதில் தான் அடையாளம் ஆரம்பிக்கும். ஆனால் என்னைக்கு அதை உடைக்க ஒப்பு கொடுக்குதோ ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு கலரையா ஆட் பண்ணுவார். இந்த கூட்டுப்புழுவா இருந்தது இப்போ அது பட்டாம்பூச்சியா மாறுறதுக்கு என்ன செய்யணும்னா, ஆண்டவர் அதுக்குள்ள கலரா ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது என்னன்னா, இங்க பாருங்களேன், முன்னாடி இருந்தது நடந்து போகிறதற்கான கிருபை. ஆனா தேவனை நம்பி அவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் புதிய தரிசனங்களை கொடுப்பார். புதிய தரிசனம், பறந்து பறந்து போறதுக்கான தரிசனங்களை கொடுப்பார். யாராவது தலை மேல கையை வச்சு இயேசுவின் நாமத்தினாலே எனக்குள்ள புதிய தரிசனங்களை தாங்க, எனக்குள்ள புதிய விஷனை தாங்க ஆண்டவரே, எனக்குள்ள புதிய அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே, என்னை புதுப்பிங்க ஆண்டவரே.
என் எண்ணங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, தரிசனங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்க. இப்போ அந்த புழு என்ன ஆகும்னா, அதுக்குள்ள அந்த மாற்றத்தை அது ஒப்பு கொடுக்கும் போது அது கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆயிடும். அதனுடைய கால்கள், அதனுடைய உடம்பு கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகி ஒரு திரவ நிலைக்கு போய் அதுக்கு பிறகு அது கர்த்தரை நம்பி விட்டுரும். அது எதுவும் செய்யாது. ஆனா சிருஷ்டி கர்த்தர், அவருடைய பெயர் எலோஹீம். எலோஹீம் என்றால் சிருஷ்டி கர்த்தர். அவர் என்ன செய்வார்னா, நீங்க என்னைக்கு அவர்கிட்ட உங்க விருப்பப்படி அந்த வணைகள் சொல்லிடுறீங்களோ அன்னைக்கு கர்த்தர் உங்களை புது காரியத்தை உங்களுக்குள்ள வைக்கார். சில பேருக்குள்ள சில புது பிசினஸை கர்த்தர் உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். சில பேருக்குள்ள ஊழியத்தில் அவங்களை வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக கர்த்தர் புதிய தரிசனங்களை உள்ள வைக்கிறார். இப்ப பாருங்க, இந்த கூட்டுப்புழுவா இருந்ததுடைய நிறத்தை மாற்றினாரு. ஆனா ஒரு நாள் அதுக்குள்ள ஒரு புதிய ஜீவன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புது சிருஷ்டியா மாத்தின பிறகு ஆண்டவர் உங்களை கூட்டுக்குள்ள வைக்க மாட்டாரு. ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்க பழைய மனுஷனை, உங்களை சுத்தி இருக்கிற பழைய மனுஷனை களைந்து போட வைப்பாரு. இப்ப பாருங்க, அந்த அருமையான பட்டர்ஃப்ளை புழுவா இருந்தது, அந்த பழைய மனுஷனை கலட்டி வீசிட்டு வெளியே வரும்போது அது எவ்வளோ வண்ணமயமா மாறி இருக்கு பார்த்தீங்களா? இனிமேல் அது ஒரு செடியில் இருக்காது. அது மகரந்தத்தை எடுக்கும்படி அது பூக்களை நாடி பறந்து 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 போகும். உங்களையும் கர்த்தர் அதே போல அவருடைய ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு, அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்கு, அநேகரை கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கு உங்களை பறக்க வைக்க போகிறார். மறுரூபம், மறுரூபம், இதுக்கு பேர் தான் மறுரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த பழைய மனுஷன்ல இருந்து புதிய மனுஷனா மாறுறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இட்ஸ் கால்ட் a new birth. அந்த கூட்டுப்புழுவா இருந்தது ஒரு பட்டாம்பூச்சியாய் மாறினது ஒரு புது பிறப்பு, மறுபிறப்பு, நியூ பர்த். 1 பேதுரு 1:3 வாசித்து பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to the God and Father of our Lord Jesus Christ. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்ம என்ன ஜெனிப்பித்தார்? அதுதான் சங்கீதத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 2:7, தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன். எல்லாரும் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நீர் என்னுடைய குமாரன். இதுவரை நீ ஆதாமுக்கு பிறந்த மாம்சத்தில் பிறந்த குமாரன். ஆனால் என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமோ அவர் சொல்றாரு, நீர் என்னுடைய குமாரன். இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். இன்னைக்கு நான் உங்களை புதுசா பெற்று எடுத்தேன், ஒரு நியூ பர்த். அதுதான் அந்த 1 பேதுரு 1:3 இங்கிலீஷ்ல போட்டிருக்குது. He has given us new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து இருந்து உயிரோடு அவர் எழும்பினபடியினாலே அவர் நமக்காக பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் புது சிருஷ்டியாய் எழும்பியிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் புது சிருஷ்டியாய் மாறுகிறார்கள். புதிய தரிசனம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வார்கள். என் ஃபெய்த் மாறணும்னா நாம் புது சிருஷ்டியின் சிந்தை எனக்குள் வர வேண்டும். Unless I have new creation mentality, நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த பழைய சிருஷ்டி தான் இன்னும் இருக்குது. அந்த பழைய சுபாவம். நம்ம கிறிஸ்துவை இனிமேல் அப்படி அறியவில்லை. பவுலப்போஸ்தலன் சொல்றார், நீங்கள் அவரை அப்படி அறிந்திருக்கவில்லை, புதுசா அறிந்து கொள்ளணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-24 வாசித்து பாருங்க. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும்
தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பழைய மனுஷனை என்ன செய்யணுமா? களைந்து போட்டு. எல்லாரும் சொல்லுங்க, பழைய மனுஷனை. எத்தனை பேர் இன்னைக்கு பழச கலைக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? சில நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை விடுவிப்பேன். சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுவார், சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை. சிலதை கர்த்தர் மாற்றுவாரு, சிலதை நம்ம தான் மாத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்கு சில பேரை தெரியுமா, நிறைய புது ட்ரெஸ் கர்த்தர் கொடுப்பார், ஆனா பழசு தான் போடுவாங்க. ஏன் தெரியுமா? புதுசு போட்டால் அழுக்காயிர போகுது. சில பேருடைய வீட்டுக்கு போனீங்கன்னா பழைய பொருளை தூக்கி போடவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? பழைய கடிகாரம், பழைய மெஷினு, உடஞ்ச டப்பா, அது காசு கொடுத்து வாங்கினதை வச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஒன்று சொல்றேன், என்னைக்கு பழசை தூக்கி போடுறீங்களோ அன்னைக்கு தான் புதுசு வரும். பழையன கழிதலும் புகுதலும். உங்க மைண்ட் செட்லயும் சில பழசை வெளியே தள்ளணும், உங்க லைஃப்லயும் சில பழைய காரியங்களை வெளியே தள்ளணும். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் ஒரு மாற்றத்தை நம்முடைய மென்டாலிட்டியில கொண்டு வர விரும்புகிறார். Unless we are transformed, we can never perform. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே அதுதான் முக்கியம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை சீக்கிரமா வாசிங்க பாப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே. The problem is many of them, their hearts are not renewed. The renewing of the mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன பண்ணணுமா? யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? அடிமைத்தன மென்டாலிட்டி என்ன பண்ணும்னா, சபையை கண்ட்ரோலிங் பவரா யோசிக்கும். மறுரூபப்பட்ட இருதயம் எப்படி தெரியுமா? சபை என்ன லிபரேட் பண்ணுதுன்னு யோசிக்கும். நான் இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த பக்கம் தான் ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி இருக்குது. பழைய இருதயம் ஸ்லேவ் மென்டாலிட்டி. எகிப்தில் வாழ்ந்தவங்களுக்கு, இஸ்ரவேலருக்கு என்ன தோணுன்னா, இவன் என்னை கண்ட்ரோல் பண்ணுறானோ, அவன் என்னை வளர விட மாட்டானோ, என்னை அமுக்குவானோ, இந்த வேலையில் இருந்தால் நான் வளர முடியாதோ. அப்படின்னா நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் பண்ண, இந்த பொண்டாட்டியோட வாழலாமா, வேற இடத்துக்கு போகலாமா, அந்த மைண்ட்லேயே இருப்பீங்க நீங்கள். When you are attached to something, when you are attached with God, you have to trust God. நீங்க தேவனோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவர் ரினியூடு மைண்ட்ல இருக்கிறார். எந்த ஒரு தடையையும் பார்த்து இதுதான் பெருசுன்னு பிசாச மகிமைப்படுத்தாதீங்க. ரினியூடு மைண்ட்ல சொல்லுங்க, இது தேவனுக்கு அற்ப காரியம். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. அந்த நியூ மைண்ட் செட் நமக்குள்ள வரணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிற மைண்ட் செட். ஆபிரகாமுக்கு கர்த்தர் குழந்தைய தரல. காரணம் என்ன? அவன் இன்னும் கர்த்தர் சொல்றத கீழ்ப்படியல. 75வது வயசுல கர்த்தர் அவனுக்கு தரிசனமாய் சொல்றார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு. 25 வருஷமா அவன் மைண்ட் செட் மாறல. என்னைக்கு கர்த்தருடைய மைண்ட் செட்டுக்கு அவன் கீழ்ப்படிய துணிந்தானோ, 99வது வயசுல அவர் சொல்றாரு, நான் உற்பவ கால திட்டத்தில் உன் மனைவிக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன். எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனாய் ஆபிரகாம் மாறிவிட்டான் என்றால், உன் சேஷ்ட புத்திரனை, உன் பிரியமான மகனை எனக்கு ஒப்புக்கொடுன்னு சொன்னா அவன் கேள்வி கேட்காம கொடுக்கிற ரெடியா இருந்தான். நீங்க ரெடியா இருந்தா கர்த்தர் இன்னைக்கே உங்களுக்கு அற்புதத்தை தருவார். உங்கள் ஈசாக்கை கர்த்தர் தருவார். ஆனால் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியணும். You have to renew your covenant with God. You have to renew your identity in Christ, not in the world. In Christ, my identity in Christ. சார், என்னுடைய வேலை சார்
உங்களை பிரியப்படுத்துறது இல்லை சார். உங்களுக்காக இனிக்க மணக்க வசனங்களை கொடுத்து உங்களை பிரியப்படுத்துறது இல்லை. நீங்கள் தேவனுடைய சாயலின்படி நீங்க தேவ திட்டத்தின்படி நடக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக நம் மூலமாய் அந்த ஐஸ்வரியத்தை விளங்க செய்யத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். நான் உங்களுக்கு ஒரு பிக்சரை போட்டு காமிக்கிறேன். அந்த பிக்சரை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அவரோட கூட உட்கார செய்தாரா உங்களை அவருடைய வலது வாரிசத்துல. கம் ஆன் somebody, யாராவது கையை தட்டி ஹே எங்க உட்கார வச்சாரு பாத்தீங்களா? உங்களை ராஜாக்களும் ஆசார் அடிமைத்தன மென்டாலிட்டி உங்களை கத்தர் எங்க உட்கார வைக்க விரும்புறாரு? நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நான் ராஜா பிள்ளை. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம மேல இருக்கிற அபிஷேகம் எவ்வளவு வல்லமை வந்தது தெரியுமா? அது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பணக்காரர்களை விட நமக்கு தான் அதிகமான கனம் உண்டு. நம்ம மேல இருக்கிற மகிமைக்கு அமௌண்ட் இருக்குதாங்க. மகிமையை குவான்டிஃபை பண்ண முடியுமா? பணம் இல்லாம இருக்கலாம், பெரிய வீடு இல்லாம இருக்கலாம், காரு பங்களா இல்லாம இருக்கலாம். டிஃபெண்டர் காரையும் ரேஞ்ச் ரோவரையும் பார்த்து சொல்லு விடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்ட புது சிருஷ்டி. பழச களைஞ்சு போட்டுடலாம். வெறுமை, பெருமை, பொறாமை எல்லாம் எருமையிலே வந்து பார்த்தீங்களா? இந்த எருமைகளை தள்ளிவிட்டாலே தாழ்மை வந்துவிடும். யாராவது ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி மாற விரும்புறீங்க? ஏசாயா 62:2 ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஜாதிகள் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா போடுகிறது. Gentiles shall see thy righteousness and all kings thy glory. Thou shalt be called by a new name which the mouth of the Lord shall name. கர்த்தர் கொடுக்கிற புதிய நாமம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு புதிய சிருஷ்டியா மாற விரும்புறீங்க? அப்படியே இடத்துல எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும், என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும். புதுசா மாத்துங்கப்பா, புதுசா மாத்துங்கப்பா, புதுசா மாத்துங்கப்பா, புதுசா மாத்துங்கப்பா, புதுசா மாத்துங்கப்பா. என் லைஃபை புதுசா மாற்றுங்க ஆண்டவரே. என் கண்களை புதுப்பியும், தரிசனங்களை புதுப்பியும், என் உள்ளத்தை புதுப்பியும், மறுரூபமாகணும். பழைய எண்ணம் வேண்டாம்ப்பா, பழைய எண்ணங்கள் வேண்டாம். தோல்வியின் எண்ணங்கள், அசுத்தமான எண்ணங்கள் வேண்டாம் ராஜா. ಶಿಖರದಲದಿಯಾಂಧರಬ ಶಿಬರಬದುನಮಿ ಮನಮಧುರಬ ಶಿಖರದರದಿಯಾಂಧಲದರದಲಬ ಶಿಬಲಬ மனமதியாந்தலதர. ஓ, என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா, என் கண்ணீரை பாருங்க ராஜா. ரிபதலதரதி அந்தூரப செட்டரே வியாந்தரப சந்தலப. இல்ல, விட மாட்டேன், உங்களை விட போறது இல்ல. நீங்க உண்மையா ஜெபிக்கணும், நீங்க உண்மையா ஜெபிக்கணும், உண்மையா கர்த்தர்ட்ட கேட்கணும். ஒரு புதிய சிந்தைய கேளுங்களேன். இந்த குறை சொல்ற கும்பலை விட்டு வெளியே வாங்க. புறம் பேசுகிற காரியங்கள்ல இருந்து வெளியே வாங்க. பழைய காரியங்களை பேசிக்கிட்டு இருக்காதீங்க. புது சிருஷ்டியாய் மாறுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்க இருதயம் மாறட்டும். கர்த்தரை கேள்வி கேட்காம பின்பற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? For we walk by faith and not by sight. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பழசை எல்லாம் கர்த்தர் ஒழித்து போடுங்க ஆண்டவரே. பழைய சுபாவத்தை களைந்து போட கிருபை தாங்க.
பழைய எண்ணங்கள் வரக்கூடாது. இந்த உபவாசத்துல ஆண்டவரே மாற்றம் வரணும். சும்மா நான் சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது உபவாசம் இல்லை. பழைய காரியத்தை நான் கை விட்டுட்டு அதை திருப்பி பார்க்கவே கூடாது. In the mighty name of Jesus. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்க போறார். அற்புதங்களை செய்ய போகிறார். யாருக்கெல்லாம் அற்புதம் வேணும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை புதுப்பிங்க, என் சரீரத்தை புதுப்பிங்க, என் எலும்புகளை புதுப்பிங்க ஆண்டவரே, என் ரத்த நாளங்களை புதுப்பிங்க. கர்த்தர் சொல்றார், ரினியூ பண்ண விரும்புகிறேன். லிவர் புதுப்பிக்கப்படுவதாக, எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவீராக, எல்லா டயபெட்டிஸ் மாறுவதாக, எல்லா தைராய்டு மறைவதாக. சங்கீதக்காரனாகவே தான் ஆண்டவர்கிட்ட சொன்னார், தேவனே சுத்தமான இருதயத்தை என்னில் சிருஷ்டியும்னா என்ன தெரியுமா அர்த்தம்? புதுசா எனக்கு பண்ணுங்கப்பா, எனக்கு சுத்தமான இருதயம் வேணும். விசுவாசம் என்ன தெரியுமா பண்ணுவான்? நீங்க பாவத்தில் இருந்தீங்கன்னா ஜெபிக்க வரும்போதெல்லாம் அந்த அசுத்த காட்சிகளை, பாவத்தை உங்களுக்கு ரீப்ளே பண்ணி காமிச்சு சொல்லுவான், உன்னால ஜெபிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க ஒன்று செய்ய போறீங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் ரத்தத்தால் அவைகளை மேற்கொள்ளும்படி இப்பொழுது அதை கிளைம் பண்றீங்க. உங்க மேல இயேசுவின் ரத்தம் சொட்டு சொட்டாய் இறங்கி வருகிறது. வாரா, விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க, எடுங்க, செபிங்க. அதுக்கு மேல கன்ஃபெஸ் பண்ணுங்க. வெளியேறு, வெளியேறு, என்னை விட்டு வெளியேறு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறு, என் கணவனை விட்டு வெளியேறு, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. உங்களுக்குள்ள ஒரு தீர்மானமான மாற்றம் வரணும், ஒரு ப்ராக்ரஸ் இருக்கணும். மேல மேல ஏறி சறுக்கிறதா இருக்கக்கூடாது. திரும்பி திரும்பி நான் விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்னு வந்து கதறக்கூடாது. ஒரு தீர்மானம், இனி நான் விழப் போகிறது இல்லை, இனி நான் கீழே விழுவது இல்லை, இனி நான் எழும்புவேன், கர்த்தருக்காக எழும்புவேன். கர்த்தரனை புதிய நாமத்தாலே அழைக்கிறார். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.